வணக்கம் நண்பர்களே. நம் கலாச்சாரத்தில் நெற்றியில் திருநீறு அணிவதை ஒரு புனிதமான அடையாளமாக பார்க்கிறோம். ஆனால் இது வெறும் அடையாளம் மட்டும்தானா? அல்லது இதன் பின்னால் ஆச்சரியப்படத்தக்க ஆன்மீக ரகசியங்களும் அறிவியல் உண்மைகளும் ஒளிந்துள்ளனவா? விபூதியை ஏன் 3 கோடுகளாக அணிய வேண்டும்? அதை உடல் முழுவதும் பூசுவதை சாஸ்திரங்கள் என்ன சொல்கின்றன? ஒரு உண்மையான விபூதி எப்படி தயாரிக்கப்படுகிறது? இன்று நாம் அணியும் பல விபூதிகள் உண்மையானவைதானா? இவை அனைத்தையும் பற்றி பஸ்மஜாபால உபனிஷத், ஆகமங்கள் மற்றும் திருமந்திரம் போன்ற ஆதாரங்களுடன் இந்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்கப் போகிறோம். விபூதியின் மகிமையை அறிவியலோடு உணர்ந்து கொள்ள இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். திருநீறு, இது நெற்றியில் இடும் ஒரு அடையாளம் மட்டுமல்ல, இது ஒரு வாழ்வியல் தத்துவம். இது சாம்பல் அல்ல, நம் வாழ்வின் சாராம்சம். ஏன் இதை அணிய வேண்டும்? இதன் பின்னால் இருக்கும் அறிவியலும் ஆகம ரகசியங்களும் என்ன? வாருங்கள் விரிவாக பார்ப்போம். சைவ சித்தாந்தத்தில் யாவையும் நீரு என்பது அடிப்படை. இந்த உலகம் தோன்றுவதும் மறைவதும் நெருப்பினால்தான். தீயில் எதை போட்டாலும் அது சாம்பலாகும். ஆனால் சாம்பலை தீயில் போட்டால் அது மாறாது. அந்த இறுதியான அழியாத உண்மையே விபூதி. இது நம் உடலின் நிலையாமையை உணர்த்துகிறது. விபூதி தயாரிப்பது ஒரு புனிதமான வேள்வி. காரண ஆகமம் மற்றும் காமிகாகமம் இதை பற்றி விரிவாக கூறுகின்றன. 1. கல்பம். நோயற்ற பசுவின் சாணம் தரையில் விழும் முன் ஏந்தி பஞ்சகவ்யத்தில் நனைத்து உமி கொண்டு சிவாக்னியில் சுடுவது. 2. அனுகல்பம் மற்றும் உபகல்பம். காடுகளிலும் தொழுவங்களிலும் கிடைக்கும் சாணத்தை முறைப்படி சேகரிப்பது. எச்சரிக்கை: இன்று கடைகளில் கிடைக்கும் வாசனை சேர்க்கப்பட்ட வெள்ளை நிறப்பொடி விபூதி அல்ல. அது பெரும்பாலும் கால்சியம் கார்பனேட், சுண்ணாம்புத் தூளாகும். உண்மையான விபூதி லேசான சாம்பல் நிறத்தில் இயற்கையான உமி மணம் கொண்டது. உத்தூளனம் மற்றும் திரிபுண்டரம். விபூதி அணிய 2 முறைகள் உள்ளன. 1. உத்தூளனம். விபூதியை உடல் முழுவதும் தூவிக்கொள்வது. இது 72,000 நாடிகளையும் சுத்தம் செய்வதாக திருமந்திரம் கூறுகிறது. 2. திரிபுண்டரம். 3 கோடுகளாக அணிவது. வலது கையின் நடுவிரல், மோதிர விரல் மற்றும் ஆள்காட்டி விரலால் அணிய வேண்டும். மேல் கோடு ரிக்வேதம், படைத்தல் பிரம்மா. நடுக்கோடு யஜுர்வேதம், காத்தல் விஷ்ணு. கீழ்கோடு சாமவேதம், அழித்தல் ருத்திரன். இந்த 3 கோடுகளும் நம்முடைய ஆணவம், கண்மம், மாயை என்னும் மும்மலங்களை எரிப்பதை குறிக்கிறது. உடலில் அணிய வேண்டிய 32 இடங்கள். பஸ்மஜாபால உபனிஷத் விபூதியை உடலில் 32 இடங்களில் அணியலாம் என்கிறது. குறைந்தபட்சம் 5 இடங்கள். பஞ்சபூத தத்துவம். நெற்றி, மார்பு, தொப்புள் மற்றும் 2 தோள்கள். முழங்கால்கள் மற்றும் மணிக்கட்டுகளில் அணிவது யோக நிலையில் உடல் ஆற்றலை சேமிக்க உதவும். அறிவியல் மற்றும் மருத்துவ பயன்கள். இதன் பின்னால் உள்ள அறிவியல் உண்மைகளை பார்ப்போம். 1. ஈரப்பதம். நெற்றி மற்றும் சைனஸ் பகுதிகளில் தேங்கும் தேவையற்ற நீரை விபூதி உறிஞ்சுகிறது. இது தலைவலி மற்றும் சளி தொல்லைக்கு ஒரு சிறந்த நாட்டு மருந்து. 2. வெப்பக் கடத்தி. 2 புருவங்களுக்கு இடைப்பட்ட ஆக்ஞா சக்கரம் அதிக வெப்பத்தை வெளியிடும். விபூதி இந்த வெப்பத்தை உள்வாங்கி மூளையை குளிர்ச்சியாக வைக்க உதவும். மின்காந்த அலைகள் மற்றும் கவசமாக செயல்படுவது என்பது நம் முன்னோர்களின் நம்பிக்கை. இது எதிர்மறை எண்ணங்கள் நம்மை தாக்காமல் இருக்க ஒரு தடுப்பு சுவராக கருதப்படுகிறது. வரலாற்று சான்றுகள். திருஞான சம்பந்தர் மந்திரமாவது நீரு என்ற பதிகத்தை பாடி கூன்பாண்டியனின் தீராத வெப்புநோயை தீர்த்தார். இதுவே விபூதியின் மருத்துவ மற்றும் ஆன்மீக வலிமைக்கு மிகப்பெரிய வரலாற்று சான்று. விபூதி என்பது வெறும் சாம்பல் அல்ல, அது நம் கலாச்சாரம், அறிவியல் மற்றும் ஆன்மீகத்தின் சங்கமம். நெற்றி நிறைய நீர் பூசுவோம், நிம்மதியாய் வாழ்வோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பகிருங்கள். சிவாய நம.